நான் நார்மலி என் லைஃப்பில் அழும்போது ஐ ஹவ் டோல்ட் யூ எனக்கு சவுண்ட் வராது. ஆமாம், வந்தாலும் கொஞ்சம் அந்த ப்ரீத்திங் அவ்வளோதான் இருக்கும், சவுண்டே இருக்காது, மூஞ்சில் மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் வந்து நான் கத்தி அழணும், எனக்கு அது வராது. ஸோ யூ கைஸ் ஹெல்ப் மீ. அதனால் நான் இட் டுக் சம் டைம். அதனால் நான் நிறையா எஃபர்ட் போட்டேன். இப்போ தான் எனக்கு ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் எஃபோர்ட் போட்ட மாதிரி எனக்கு படுது. இது வரைக்கும் லைக் ஜாலியாக பண்ணிட்டு தான் போட்டேன். அதனால் இட் ஃபெல்ட் அ பிட் சம்திங் இஸ் இம்ப்ரூவிங். ஸோ ஐ ஃபெல்ட் ஹாப்பி அபவுட். நேற்று யாரும் என்கிட்ட வந்து சொன்னேன், யோ டப்பிங் வாஸ் நைஸ். நான் கேட்டேன் ரியோ கிட்ட ஹூ டிட் த டப்பிங்னு. ஐ ஃபெல்ட் நைஸ் ஹியரிங் தட். ஸோ யா, நான் ரொம்ப முக்கியம் பண்ண சீன் எது? டெல் மீ தட், டு பி ஆனஸ்ட். கேவலமாக நான் ஏதோ சீன் பண்ணியிருப்பேன் பக்கா. யூல் டெல் தட், யூல் டெல் மீ. தியேட்டரில் நான் பார்க்கும்போது யூல் டெல் மீ திஸ் வாஸ் நாட் குட், விச் இஸ் தட். அந்த சீனில் ஆக்சுவலி உனக்கு டயலாக் இல்லை. ஸோ டயலாக் இல்லாத ஒரு சீனு. அதில் வந்து அதுலேயே நான் அவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன். ஸோ வேறு 2 கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது யூ ஹேவ் டு ரியாக்ட். பட் அந்த சீன் வந்து இட்ஸ் அபவுட் யூ. அவங்க பேசும்போது நீ ரியாக்ட் பண்ணணும். உனக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு அது என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணும். எடிட்டில் நான் உட்காந்துருக்கும்போது எனக்கு அங்கே கொஞ்சம் கடுப்பாச்சு. இந்த சீனில் ரியாக்ட் பண்ணியிருந்தா இங்கே ஒரு க்ளோஸ் கட் பண்ணியிருக்கலாம்ல, இவன் ஏன் இப்படி நின்றுருக்கா, ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரியாக்டே பண்ணாமல் இருந்தது. அதை தவிர இது எல்லா சீனுமே யூ லிவ்ட் இன் தட் கேரக்டர். இன்டர்வல் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நடித்தப்போ எனக்கு தெரில, ஐ மீன் நடித்தப்போ ஃபுல் யூஸ்வலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ அப்படியே தான் இருந்தது. எனக்கு நான் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது, ஐ மீன் அந்த அவுட்டு செக் பண்ணும்போது, இன்டர்வல் பார்க்கும்போது அங்கே இருந்த எல்லாருமே அந்த இன்டர்வலை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருமே கை திட்டி விசில் அடிச்சு. ஓகே. யா, ஆக்சுவலாக அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஷூட் பண்ணும்போதே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, அங்கே இருந்த லைட்மேன் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. முடிச்சுட்டு வந்தோடனேயுமே சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்டர்வெல்ல திஸ் ஒன் என்ன சொல்லுவோம், சிங்கிள் டேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2-3 minutes பண்ணி வச்சேன். இவங்க அது கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் என்னை வச்சு சிங்கிள் டேக் பண்ணீங்க? அப்போவே சொன்ன நல்லா ஒரு சீனாக பண்ணியிருப்பேன். இல்லை, அது சிங்கிள் டேக்காக போடணுன்ற மோட்டிவில் தான் எடுத்தது. பட் டேபிளில் உட்காந்து பார்க்கும்போது அதுக்கு கட்டு இருந்ததுன்னா அது இன்னுமே அந்த சீனை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்றனால கட்ஸ் வச்சிட்டோம். அந்த ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணும்போது தான் இங்கேருந்து பேசி இங்கே அது சீரியஸ் ஆகி அது சண்டையாக மாறி அதுக்கப்புறம் அது எமோஷனாக மாறி இது பிரேக் டவுன் ஆகுறது எல்லாமே அந்த ஃப்ளோவில் இருந்தால் தான் நல்லா இருந்தது. அது சிங்கிள் டேக்காக பண்ணது தான் பெஸ்ட். அதை விட ரொம்ப முக்கியம், அதை சிங்கிள் டேக்காக படத்தில் வைக்காதது பெஸ்ட், கட் பண்ணி வச்சது பெஸ்ட். ஓகே. Call 9498010101 to avail 1 month free internet. Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.